இன்றைய தலைப்பு சோதனையில் மன உறுதி. இதில் யோபிலிருந்து ஒரு வாசகம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 46 முதல் 50 வரை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது வாசித்து காட்டுகிறேன். தங்களுக்குள் பெரியவர் யார் என்று விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிடமும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். இது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இதுதான் நாம் முதலில் பேச இருக்கிறோம். என்ன என்றால், நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இதைதான் இன்று நாம் மைய கருத்தாக பார்க்க வேண்டும். நமக்கு எதிராக இருப்பதென்றால் என்ன என்று நமக்கு தெரியணும். சும்மா எதிராக இருப்பதுன்னு நம்ம என்ன நினச்சிக்குவோம்? மோடிஜியை நினச்சிக்குவோம். மோடிஜி தான் நமக்கு எதிராக இருக்கிறார் என்று நினைத்து கொள்வோம். மோடிஜி நமக்கு எதிராக இருப்பவர் அல்ல. அவர் யார் என்றால், அவர் நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைப்பவராக இல்லை. அவர் நம்முடைய உறுதி நிலையை தான் சீர்குலைக்க பார்க்கிறார். இங்கே இருக்கிற கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிடு என்று அந்த இயக்கம் சொல்கிறது. அதை ஏன் இயக்கம் என்று சொல்கிறேன் என்றால், கட்சியாக இருந்து அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்துதான் சொல்கிறார்கள். கட்சியின் பெயரை அதற்கு பக்கபலமாக வைத்துக் கொள்கிறார்கள். அந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன என்றால், நீ இந்தியாவில் இருக்கிறீர்கள், அப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி வாழ வேண்டியதானே, எதுக்கு அனாவசியமாக அந்நிய இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், ஆன்மீகம், நம்பிக்கை என்பது ஏறக்குறைய 2 மதத்திலும் ஒரே மாதிரி இருக்கு என்று அவர்கள் நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள் என்றால், அதாவது அந்த மதத்தில், இந்து மதத்தில் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ அதை தானே கிறிஸ்தவ மதத்திலும் நீங்கள் போதிக்கிறீர்கள். அது எதுக்கு அந்த கடவுளுடைய பெயரை மாற்றி போதிக்கிறீர்கள்? ஒரே ஆன்மீகம் தானே, பேர் எதுக்கு? நம்முடைய நாட்டிலேயே உள்ள தெய்வங்கள் அதே போதனையை போதித்திருக்கிறார்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதில் தவறு எதுவுமில்லை. ஏன் தவறில்லை என்றால், இதை ஒரே விதமான போதனையை நாம் போதிக்கிறோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை உண்மையாக இருந்தால் அது தவறில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், நாம் அவர்கள் நினைப்பது போல் நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தவில்லை. நம்முடைய நம்பிக்கை என்பது அவர்கள் மதத்தில் கூறியிருக்கும் நம்பிக்கை அல்ல, அதற்கு எதிரான நம்பிக்கை. நம் மதத்தில் என்ன சொல்கிறது என்றால், கத்தோலிக்க திருச்சபை மதத்தில் நான் குறித்து சொல்கிறேன். மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் மோடி சொல்வதைப் போல் தான் நடந்து கொள்கிறார்கள். என்ன நடந்து கொள்கிறார்கள் என்றால், அந்த இந்து மதத்தில் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் இவர்களும் போதிக்கிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்கள் சபைகளும் இதை தான் போதிக்கிறார்கள். எதை போதிக்கிறார்கள்? அந்த நல்லது செய்தால் மோட்சம், கெட்டது செய்தால் நரகம் என்று போதிக்கிறார்கள். அதனால் இந்த போதனை அவர்களை பொறுத்தவரை, மற்ற கிறிஸ்தவ சபைகளை பொறுத்தவரை மோடிஜி சொல்வது தவறில்லை. நம்முடைய சபையை பொறுத்தவரை, அதாவது கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தவரை தான் மோடிஜி சொல்வது புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறது அவர்களுக்கு என்று பார்க்கிறோம். சரியா? அதனால் அவர் தவறாக பேசுகிறார். இருந்தாலும் அவர் வெளியேறு என்று சொல்வதால் நமக்கு எதிரானவர் என்று கணக்கில் நாம் வரக்கூடாது. ஏனென்றால் இங்கே எதை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால், நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான செயல்களை செய்வோம். நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரானவராக இருப்பவர்கள்தான்
நமக்கு எதிரானவர்கள். அது மாதிரி எதிராக இராதவர், அவர் நம்பிக்கைக்கு எதிராக இல்லை, ஆனால் நம்ம நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? மோடிஜி. யாருன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக அவர் போதிக்கவில்லை. அவர் போதிப்பது என்ன என்றால், அதே நம்பிக்கை தானே வைத்திருக்கிறோம், ஏன் வீணாக பெயரை மாற்றுகிறீர்கள் என்று அவர் அந்த மதத்திற்கு எதிராக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு எதிராக போதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டும் வேற. ஏனென்றால் கத்தோலிக்க மதம் என்பது மதமே அல்ல. மதம் என்று உலகம்தான் பார்க்கிறது. கடவுள் அதை மதமாகவே பார்க்கவில்லை. கடவுள் அதை ஒரு குடும்பமாக பார்க்கிறார், தன்னுடைய குடும்பமாக பார்க்கிறார். அந்த மதத்தில் இராதவர்கள் அனைவருமே யார் என்றால் அந்த குடும்பத்தில் இல்லாதவர்கள். கடவுளுடைய குடும்பத்தில் இல்லாதவர்கள் எல்லாம் கத்தோலிக்க குடும்பம் என்ற கத்தோலிக்க மதம் என்ற அந்த மதத்தில் இல்லாமல் இருப்பவர்கள். வேறு எந்த இதில் இருந்தாலும் அவர்கள் மதத்தில் சேராதவர்கள். இப்படி இரண்டு பிரிவாக தான் கடவுள் உலகத்தில் உள்ள அனைவரையும் பார்க்கிறார். அதனால் இதில் எதிராக இருப்பதென்றால் என்ன என்றால், இந்த குடும்பத்தில் சேர்வதற்கு எதிராக செயல்படும் செயல்தான் கடவுளுக்கு எதிராக செயல்படும் செயல். மோடிஜி வெளியேறு என்று சொல்வதெல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்படும் செயல் அல்ல. ஏனென்றால் அது அவர் நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கடவுளின் குடும்பத்தை நீங்கள் நம்பக்கூடாது என்று ஒரு சட்டம் போடுவார் என்றாலோ, இல்லாட்டி கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னாலோ அவர் செய்வது தவறு இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மதத்தை எங்கள் மதத்தில் இருக்கிற அதே போதனை தானப்பா நீங்களும் சொல்கிறீங்க, எதுக்குப்பா அப்புறம் புதுசாக இன்னொரு மதத்தை கொண்டு வர? இப்போ நம்மளால அவரை பார்த்து குறை சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த ரூபா நோட்டை மாற்றினார்னு குறை சொன்னோம். ரூபா நோட்டை எதுக்கு மாற்றினார்? செல்லாத காசு ஆக்கினார். 1000 ரூபா நோட்டை கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி மாற்றினார். இப்போ என்னாச்சு? 99.5% என்னமோ எதுவுமே மாட்டவில்லை, எல்லாமே மாறிடுச்சு. பழைய நோட்டை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? எதுக்கு வெட்டி அதை கொண்டு வந்தீங்க? எந்த கருப்பு பணத்தை பிடிச்சிங்க? ஒரு கருப்பு பணத்தை கூட நீங்கள் பிடிக்கலையே. அப்போ இதனால் மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. க்யூவில் நின்று பணம் எடுத்தாங்க, சாப்பாடு வாங்க முடியல, கடையில் போய் ஜாமான் வாங்க முடியல. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நீ செலவு பண்ணணும், இவ்வளோ தான் காசு எடுக்க முடியும்னு சட்டம் போட்டீங்க. அதுலேயும் ஒரு சிலர் கிடைச்சிது, ஒரு சிலர் கிடைக்கல. அதனால் எத்தனை பேர் பட்டினி கிடந்தாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு வெட்டியாக செஞ்சீங்க அப்படின்னு நம்ம அவரை கேட்குறோம். அது போன்றது தான் இங்கே உள்ள சூழ்நிலை. வெட்டியாக ஏன் அதை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோம், அவர் கேட்கிறார். சரியா? அதனால் எதிராக செயல்படுவதென்றால் என்ன? எதிராக செயல்படுவதென்றால் அந்த குடும்பத்திற்கு எதிராக போதிப்பது. இந்த குடும்பத்தில் சேராதே, கடவுளுடைய குடும்பத்தில் சேராதே, அப்படி அவர் போதிக்கவில்லை. அவர் நாங்கள் போதிக்கிற அதே போதனையை நீங்கள் போதிக்கிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் எதற்கு அது கடவுளின் பெயரை மாற்றுகிறீர்கள்? ஏன் உங்கள் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்கிறீர்கள்? ஏன் உங்கள் கடவுளின் பெயரால் உங்களுடைய ஆடைகளை நம் நாட்டில் உள்ளது போல் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கொள்கிறீர்கள் என்றெல்லாம் அவருடைய ஆதங்கம் எங்கே வருகிறது? கடவுளுக்கு எதிராக வரல, வேற எங்கே வருது? நமக்கு எதிராக வருகிறது. கடவுள் ஏற்படுத்திய நம்பிக்கைக்கு எதிராக இல்லை. கடவுளின் குடும்பத்தில் சேர இருக்கிறவர்களும் கடவுளின் பெயரை, இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். அது உலக பிரச்சனை, மண் உலக பிரச்சனை. சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடு என்று இயேசு சொல்வது போல், மோடிக்குரியதை மோடி கொடுத்து விடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுள் கொடுங்கள் என்றுதான் அவர் சொல்லும் பொழுது, சீசரும் யார் என்றால் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல. அவர் தன்னை கடவுள் சொல்லிக்கிட்டவர் தான் சீசரு. ஆனால் அவர் யூதர்கள் எல்லாம் வற்புறுத்தி நீ இதுதான் பண்ணணும்னு சொல்லலை. சிலையை கொண்டு போய் வைக்கிறார். ஒரு காலிகுல்லான ஒரு சீசர் என்ன செய்கிறார் என்றால், ஆலயத்துக்குள்ளே ஒரு சிலையை கொண்டு போய் வைக்க பார்க்கிறார். அதான் பாலாக்கும் தீட்டு என்று, நடுங்க வைக்கும் தீட்டு என்றெல்லாம் அதை தான் அதுன்னு என்று சொல்லியிருப்பார்கள் இவர் முன்னுரைத்தது. அதனால் இது போன்று எதிராக இருப்பவர்கள் யார் என்றால், நம்முடைய நம்பிக்கையை மாற்ற பார்க்கிறவர்கள் தான் எதிராக இருக்கிறவர்கள். எந்த நம்பிக்கையை மாற்ற பார்க்கிறார்கள் என்றால், கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் அல்லவா? இதை ஒருத்தர் நம்பவில்லை. கடவுள் குடும்பம் இருக்கலாம், நான் நம்பலையா அப்படின்னு சொன்னால் அவர் எதிரானவர் அல்ல. இப்போ மோடிஜி அந்த கேட்டகரி. கடவுள் குடும்பம்லாம் இல்லை அப்படின்னு நம்பிட்டு அவர் ஒரு ஆன்மீகத்தை வைத்திருக்கிறார்கள், இந்து மத ஆன்மீகம் என்று அதை நம்புகிறார்கள். கடவுளுக்காக நான் இதை செய்கிறேன் என்று ஒரு விஷயத்தை செய்கிறார்.
அதனால் அவர் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல. ஆனால் யார் கடவுளுக்கு எதிரானவர்னா, இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு இந்த இதுக்கு வராங்க. யார்? கத்தோலிக்கரிடையே வந்து, அதாவது கடவுள் குடும்பத்தை நம்புகிறவர்களை வந்து பைபிள் மேற்கோள்களை காட்டி, இந்த பாரு கடவுள் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால இங்கே கடவுள் குடும்பம் இல்லை, நீ அதை நம்பக்கூடாது, நீ அதை நம்பினால் சாத்தானை வழிபடுவதாக ஆயிரும், நீ வந்து உருவ வழிபாடு செய்கிறதாயிரும், ஆனால் நீ நரகத்துக்கு போயிடுவ, இப்படியெல்லாம் வந்து மிரட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் பெயரையே வைத்து கொண்டு வந்து மிரட்டி என்ன செய்வார்கள்? நம்ம எல்லாம் அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியேற வைத்து விடுவார்கள். கடவுளின் குடும்பத்தை நம்புகிற நிலையிலிருந்து கடவுளின் குடும்பத்தை நம்பாத நிலைக்கு நம்மை அழைத்து சென்று விடுவார்கள். இவர்கள்தான் யாரு? கடவுளுக்கு எதிரானவர்கள், நம் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானவர்கள். மோடிஜி வந்து கத்தோலிக்க திருச்சபையில் சேராதவர். சேரலைன்னா அதுக்கு போய் நம்ம அவனை எதிரியாக பார்க்க முடியுமா? யாராச்சும் ஒருத்தன் சேரலைன்னா அவனை நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது. வந்தால் சந்தோஷம். இப்போ வந்து பிஜேபியில் போய் நாம் சேரலைன்னா நம்ம அவரை வந்து எதிரியாக பார்க்கக்கூடாது. பிஜேபிக்கு எதிராக அதை ஒழிச்சு விட வேண்டும் என்று நாம் செயல்பட்டால்தான் நம்ம எதிரியாக அவர் பார்க்க வேண்டும் மோடிஜி, இல்லையா? நாம் சேரலை, எனக்கு அந்த கட்சி பிடிக்கல, நான் வந்து வேறு கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறது என்னுடைய பிறப்புரிமை. அது வந்து அதுக்கு எதிரானவர்ல. அதனால் எதிராக இருப்பது என்றால் என்ன? அதை ஒழித்து விட வேண்டும். இல்லாத பொல்லாததை செய்து இப்போ வந்து மோடிஜி வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிறார். என்ன இருக்கிறார்? மன்மோகன் சிங் நல்ல ஆட்சி செய்திருந்தாலும் அவர் நல்ல ஆட்சி செய்யவில்லை என்று பொய் சொல்லி அவர் இந்த ஆட்சியை கவிழ்த்தார். இவர் கொரோனா பேரை சொல்லிட்டு, கொரோனாவுக்கு முன்னாடியே -3க்கு இறங்கிடுச்சு பொருளாதார வளர்ச்சி. இப்போ கொரோனா பேரை சொல்லிட்டு -23 இது மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்துட்டு இருக்கு. அது வந்து நியாயப்படுத்தி கொள்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே மன்மோகன் சிங் அவர்களை விட்டு இருந்தால் இந்த அளவுக்கு மைனஸ் ஆக விட்டு இருக்க மாட்டார் என்பதுதான் ஊரறிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செய்த ஒரு நபரை கீழே இறக்குவதற்காக இல்லாத பொல்லாத செய்யும் பொழுது அவருக்கு எதிராக செயல்பட்டார். மோடிஜி யாருக்கு எதிராக செயல்பட்டார்? காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டாரா? இல்லை, கிறிஸ்தவரிடம் சேராமல் இருக்கிறார். அதான் ரெண்டு நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிராக செயல்படுவது என்பது வேறு, சேராமல் இருப்பது என்பது வேறு. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ மோடிஜியை ஒரு உதாரணமாக வச்சு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வரணும். எதுக்கு வரணும்? கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் உண்மையான எதிரியை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு மோடிஜி அவர்கள் எதிரி கிடையாது, அதை விட பயங்கரமான எதிரி உள்ளரே இருக்கிறார்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கடவுளின் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கையை யார் சீர்குலைக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய எதிரிகள். இந்த தலைப்பே சோதனையில் மன உறுதி அப்படின்னா நம்பிக்கையில் மன உறுதியோடு இருப்பது. அப்போ அந்த மன உறுதியை குலைக்கிறார்கள். யார் அவர்? அதான் அருங்கொடை இயக்கத்தினர்கள். பெந்தகோஸ்து புராட்டஸ்டன்ட் எல்லாம் கூட கிடையாது. ஏன்னா அவர்கள் வரும்போது அவர்கள் நம்முடைய எதிரி என்று அடையாளம் காட்டும் விதத்தில் என்ன செய்கிறார்கள்? வெண்ணாடை உடுத்தி கையில் விவிலியத்தை ஏந்தி வரும்போது நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? ஆகா, இவர்கள் மாத முட்டோடுன்னு சொல்லுவாங்களே, இவர்கள்லாம் நம்மளுக்கு எதிரியாகிவிட்டாரே அப்படின்னு சொல்லி நாம் எச்சரிக்கையோடு தான் பேசுவோம். அதிலும் ஏமாந்து போகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் தான். ஆனால் அனைவரும் ஏமாறுவதில்லை. இவர்களுடைய அடையாளத்தை நகை நட்டெல்லாம் இல்லாமல் மொழியாக வந்து நிற்கும் பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இவர்கள்லாம் பெந்தகோஸ்து பொட்டு வைக்கல, நகை போடலை, வெள்ளை உடை உடுத்தியிருக்கிறார்கள், கையில் விவிலியம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்னத்திற்கு? கடவுளின் குடும்பத்திற்கு உள்ள எதிரியின் அடையாளங்கள். அந்த அடையாளங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதை விட பயங்கரமான ஒரு நிலையில் இருப்ப எதிரிக்கு தான் யார் என்றால் அருங்கொடை இயக்கத்தினர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த வெளி அடையாளமே இருக்காது. நம் கடவுளின் குடும்பத்தின் எதிரிகள் என்ற வெளி அடையாளம் எதுவும் இருக்காது. நகை போட்டுக்கொள்வார்கள், பொட்டு வைத்து கொள்வார்கள், அருள் நிறைந்த மாதிரியே சொல்வார்கள், ஜெபமாலையெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க, திருப்பலிக்கு வருவார்கள், பாசிங்னை செய்வார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? கடவுளின் குடும்பத்தை நம்ப மாட்டார்கள். கடவுளின் குடும்பத்தை நம்பாமல் இவையெல்லாம் வெளி அடையாளம் எல்லாம் அவர்களிடம் இருக்கும். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்?